ஓடு, விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு, விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. நோக்கி ஓடு, நீ நோக்கி ஓடு. இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே நிறைய பேர் சொந்தக்காரங்க வீடுகளுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய ஃபங்க்ஷனுக்கு சிலர் போயிருக்கிறாங்க. லீவு நாட்கள் இது. நிறைய பேரை காணும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஆண்டவரை நேசித்து நீங்கள் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் அல்ல என்றார். இயேசுநாதர் 3 வருஷம் எருசலேமிலே ஊழியம் செய்தார். அவர் எருசலேமை மையமாய் வைத்து ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தை எருசலேமின் பெருவாரியான ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் எருசலேமிலே சாலமோன் கட்டின தேவாலயம் அங்கே இருந்ததினாலே, அவர்கள் பிதாவாகிய தேவனை ஆராதித்ததினாலே இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் போதனைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு மாறாக இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் ஒரு கன்னத்திலே அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் பிரசங்கிக்கும் போது என்ன பிரசங்கித்தார் என்றால், சத்துருவை நேசிக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார். ஆண்டவருடைய அன்பை பற்றி பிரசங்கிக்கிறார். அதிலே எல்லா கற்பனையும் அடங்கிவிட்டது என்று பிரசங்கிக்கிறார். பாவத்தை கைமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறியும்படியாய் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கல் எறிவார், அவரும் எறிவார் என்றுதான் நினைத்தார்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிறவர்கள் கல்லெறியப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் இந்த பெண்ணை கல்லெறியட்டும். அவர்கள் அப்படியே போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு உன்னை மன்னிக்கிறேன் மகளே, இனி நீ பாவம் செய்யாதே என்று அனுப்பிவிட்டார். அவருடைய போதனையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சீஷர்கள் வந்து சொன்னார்கள், இப்படி நீ பிரசங்கித்தால் ஒருவன் உம்மை பின்பற்ற மாட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் வேணா கொஞ்சம் பிரசங்கத்தை மாத்திக்கிட்டுமான்னு கேட்டார். அப்படி சொல்லல, நீங்களும் போக மனதா இருந்தால் போங்கன்னு சொல்லிட்டார். அவருடைய போதனையில ஒன்றைதான் நாம் இந்த காலவேளையில தியானிக்க போகிறோம். நீங்கள் மேல் அதிகாரத்தை வாசித்தால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசித்தால், இங்கே 3 மனிதர்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். வாசிக்கலாம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆண்டவரிடத்திலே ஒரு மனிதன் வந்து இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன விண்ணப்பம் என்னவென்றால், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் வருவேன் என்றான்.
அவர் போற இடத்துக்கு போக முடியுமா? அவனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது. சிலருக்கு என்ன நம்ம சொல்றேன்னே தெரியாது. கல்வாரி சிலுவையில சீசர்களே ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் இல்ல, அவன் துணியை கூட விட்டுட்டு ஓடிட்டான். ஆண்டவர் இவனுடைய நோக்கம் என்னவென்றால் நல்ல வசதியாய் வாழலாம். இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பானே, ஆனால் அவன் எல்லா மனிதனை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவனாயிருப்பான். இன்னைக்கு ஜனங்க எங்க கூடுறாங்க பாருங்க, இந்த சுவிசேஷம் செய்யறாங்க பாருங்க. பயப்படாத, கலங்காத, சோர்ந்து போகாத, உன் பொண்ணுக்கு திருமணம் ஆகும், வேலை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இதைதான் அவங்க மையமா வச்சு 24 மணி நேரம் அதான் பிரசங்கம் பண்றாங்க. அவங்க ஜனங்களுக்கு சத்தியத்தை பிரசங்கம் பண்ண, ஜனங்களுக்கு அதுதான் தேவை, அதுதான் விரும்புறாங்க. பூமியின் வாழ்க்கை தான் அவர்களுக்கு மேன்மையாய் தெரிகிறது. இவன் அப்படிதான் நினைச்சு ஆண்டவரிடத்துல வந்தான். ஏதாவது ஒரு வீடு கிடைக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், கொஞ்சம் பணம் கிடைக்கும், வசதியா பூமியில வாழலாம். அங்கதான் கூட்டம் நிறைய இருக்குது. இங்க சபைக்கு ஏன் ஜனங்க வரமாட்டாங்கிறாங்கன்னா சும்மா கடிஞ்சு பேசுறாரு, கண்டிச்சு பேசுறாரு. ஒருத்தர் கேட்கிறேன், ஏப்பா நீ போனா? எனக்கு ஆறுதலுக்காக போனேங்கிறான். சாகிறது வரைக்கும் உனக்கு ஆறுதல் தானா? தேவனுடைய பிள்ளையே, இவர் சொல்றாரு, இவன் இருதயத்தை அறிஞ்சுக்கிட்டாரு, இவன் எண்ணத்தை அறிஞ்சுக்கிட்டாரு. எதுக்காக நம்ம தேடி வரோம், இந்த மாதிரி அருமையான வார்த்தையெல்லாம் எதுக்காக சொல்றான் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நரியாத ஒரு கூட்டுல இருக்குது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, நரி ஒரு குழியில இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லப்பா. நீ நினைக்கிறது போல எனக்கு ஒண்ணு இல்ல. பிரசங்கம் முடிச்சு திரும்பி பார்த்தா அவன் ஆளே காணும், ஆள் வரல, அவனை காணும். அவன் என்ன நினைச்சிட்டான், நமக்கு ஏதாவது செய்வாரு, நம்மளை ஆசீர்வதித்து அனுப்புவார் நினைச்சான். ஆனா இவன் பிரசங்கம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனால போயிட்டான். அடுத்த ஒரு மனுஷனை பார்க்கலாம், வாசிக்கலாம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அழைப்பு கொடுத்தார். ஐயா, இயேசுவை பின்பற்ற இயேசுநாதரே அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் நான் வருவேன்னு சொன்னவன் போயிட்டான். இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. அவன் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்றான். என் தகப்பனார் மரிச்சு போயிட்டாரு, அவர் அடக்க ஆராதனை நடத்திட்டு வர்றேன். என்ன அவன் சொன்னது ஏதாவது தப்பு இருக்குதாயா? ஒரு தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் என்றால், அருமையான தேவனுடைய மனிதனை தகப்பனையாயிலும் தாயாயிலும் விட்டு வராதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஆண்டவர் அவன் எப்படி பின்பற்றி வர வேண்டும் என்றால், மரித்து கிடக்கிற தகப்பனை காட்டிலும் என்னை அவன் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், மரித்து போன மனுஷன் அவன் பாவத்திலே செத்திருக்கிறான். பாவத்திலே செத்த மனிதர்கள் அந்த இடத்திலே உண்டு, அவர்கள் அவனை அடக்கம் பண்ணட்டும். அதான் அவர் சொன்ன வார்த்தை, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அடுத்த ஒரு மனுஷனை, வேறு ஒருவனை அவர் நோக்கி, அந்த வசனத்தை வாசி. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி கொண்டு வர அனுமதி கேட்கணும். இன்னொருத்த மூணாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாம பின்பற்றுவேன், ஆனா வீட்டில் இருக்கிறவர்களை போய் அனுமதி கேட்டு வருவேன். வீட்டுல போய் இயேசுநாதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எருசலேம் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை நான் பின்பற்ற போறேன். வீட்டுல சொல்லுவாங்க, எவ்வளவு சம்பளம் மாசம் கொடுப்பாங்க? முதல் அந்த கேள்வி இருக்கும். ரெண்டாவது, ஃபியூச்சர் இருக்குமா? டேய், ஒரு வருமானம் இல்லைன்னா உனக்கு எங்கடா போய் பொண்ணு பார்க்க முடியும்? ஏன்னா பொண்ணு பார்க்கிற இடத்துல
வீடு இருக்குதா, சொத்து இருக்குதா, பணம் இருக்குதான்னு கேட்குது. அடுத்து கடைசி தான் கேட்கிறாங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்குது, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறான், அவனுக்கு என்ன சம்பளம் வருது, அதான் கேட்கிறான். நிறைய ஊழியம் இருக்குது, பாதுகாப்பான ஊழியம் இருக்குது. மாசம்னா அவங்களுக்கு சம்பளம் இருக்குது. நீங்க அங்கே எருசலேம் ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அங்க வர்ற ஆடு மாடு அதெல்லாம் அடிச்சு எடுத்த காணிக்கையெல்லாம் அவங்க சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை பார்த்தா இன்னைக்கு பாண்டிச்சேரி, நாளைக்கு காரைக்கால், அடுத்த நாள் மதுரை, அடுத்த நாள் ஆந்திரா, அடுத்த நாள் ஹைதராபாத், அடுத்த நாள் காஷ்மீர் பார்டர். சீசன் சொல்லுவான், இப்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த பக்கம் வேண்டாம், இல்ல நான் அங்கதான் போறேன் ஊழியம் செய்யுது. காஷ்மீருக்கு யாரா போவாங்களா? போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு எஸ்ஏ ப்ரொமோஷன் கொடுக்குறேன், காஷ்மீர் பார்டருக்கு போவீங்கன்னா அன்னைக்கே பொண்டாட்டி ரிசைன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம மண்ணு சுமந்து வேலை செய்தாலும் பரவாயில்ல, காஷ்மீர் பார்டருக்கு போக கூடாது. இங்க நீங்கள் பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறீர்கள், பெர்மிஷன் கேட்கணும். ஆண்டவர் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. யாரு பெர்மிஷன்? நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருந்து ஊழியத்தை பற்றி அவங்களுக்கு அறிவு இருந்தால் அவங்க நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. எங்க வீட்டுல போனாங்க, எங்க வீட்டுல சொன்னாங்க, யாரோ போய் சொல்லிக்கிறாங்க, அவன் பையன் பைபிளை எடுத்துட்டு வீடு வீடா போய் ஜெபம் பண்றானா, அசிங்கமா இருக்குது, கேவலமா இருக்குன்னு யாரா சொன்னாங்களா? எங்க வீட்டுல வந்து கேட்டாங்க, நீ இந்த பைபிளை எடுத்து இப்படி போறிய ஜெபம் பண்ணதுக்கு உனக்கு என்னடா காசு வரும் கேட்டான். நான் சொன்னேன், காசு வரும், ஆனா எப்ப வரும்னு தெரியாது, யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாதுன்னு. பிச்சையாடா எடுக்கிற நீ? வீடு வீடா போட்டு நீ வீடு வீடா போற வேலையை வச்சுக்கிடாத, பிச்சை எடுக்க போறியா நீ? ஐயோ, வீட்டுல பெரிய வாரே ஆயிப்போச்சு. அவங்களுக்கு இயேசுநாதரை பத்தியோ ஊழியத்தை பத்தியோ அவங்க கேட்கிறாங்க. நானும் என் பையனா இருந்தா அதை காட்டுல மேல கேட்டிருப்பேன். அவங்க அதையாவது கேட்டாங்க, நான் அடிச்சே போட்டிருக்கோம். இயேசுநாதராம், பைபிளாம், ஜெபமா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அமெரிக்காவுக்கு பாஸ்டா போகணும்னா போவாங்க, சிங்கப்பூருக்கு பாஸ்டா போனா போவாங்க. ஏன்னா பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பான், நீ எங்க ஊழியம் செய்யணும்னு கேட்டா ஒருத்தன் சொல்லுவான், நான் அமெரிக்காவுக்கு போறேன்பா. அமெரிக்காவுக்கு பாஸ்டா போறது நிறைய பேர் இருக்கிறான். லண்டனுக்கு போனோம்னா ரெடியா இருக்கிறான், பிரான்ஸ் தேசத்துக்கு போனோம்னா ரெடியா இருக்கிறான், யூரோப் நாடுகளுக்கு பாஸ்டா போகணும்னா ரெடியா இருக்கிறான். யாராவது பூத்துறைக்கு பாஸ்டா போவாங்களா? யாராவது சின்ன சின்ன இடங்களுக்கு போவாங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவனை பார்த்தார், இவன் ஊழியத்துக்கே லாய்க்கு கிடையாது, போயா. அடுத்து கீழே இந்த 3 பேருக்கும் சேர்த்து ஒரு பிரசங்கம் பண்றாரு. அதை தான் நான் பேச போறேன். மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன். இந்த கலப்பை எதை காட்டுகிறது என்றால் கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. இந்த கலப்பை எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. இந்த கலப்பை எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. இந்த கலப்பை எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. இந்த கலப்பை எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறது. இந்த கலப்பை எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இந்த பூமியிலே அருமையான இந்த கலப்பையின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். இந்த கலப்பையின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கலப்பையை நாம் சார்ந்திருக்கிறோம். ஆரம்பம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆரம்பம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும். ஆனா அந்த முடிவை நான் பார்க்கும்போது நிறைய பேர் உடைய விசுவாச ஓட்டத்தின் முடிவு மகிமையா இல்லை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்று. சேலை எடுக்கும்போது
ஜவுளி கடையில சேலை எடுக்கும்போது ஐயோ அந்த நாள் கல்யாண வீட்டுல நிக்கிறதும் வைக்கிறதும். சர்ச்சுக்கு ஆஸ்திரேலியால ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன். ஐயா அந்த அம்மா 3 மணி நேரம் டெக்கரேஷன் பண்ணுது. அந்த ஆள் பாவமே பாவம். அது அந்த ஆளை சேலையை இழுத்து விட சொல்லுது. என் ஒய்ஃப்ல சொன்னேன், நீ வாய் மூடிட்டு பேசாம இருந்தாங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன், அதுதான் பிரச்சனை எனக்கு. அது சேலை இழுத்து விட சொல்லுது, நகையா அந்த பக்கம் போட சொல்லுது. இந்த அதுல வேற அந்த ஆளை திட்டுது. என்ன திட்டுதுன்னா, நான் செய்த தப்பு ஒன்னே ஒண்ணுதான், உன்னை கல்யாணம் பண்ணதான். அது கேட்குது எனக்கு வெளியே. இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து நீ ஒழுங்கா எடுத்து விட மாட்டேங்கன்னு சொல்லு, அந்த சத்தமும் எனக்கு வெளியே கேட்குது. ஏன்னா நான் கதவு கிட்ட நிக்கிறேன். என்கிட்ட அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் நான் செய்த பெரிய தப்பு பூமியில இந்த ஆளை கட்டினதுதான். அவங்க ஒரு வீட்டுலதான் இருக்கிறாங்க. இந்த தடவை ஒரு தடவை போகும்போது கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க பிரதர் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நாங்க பார்த்து ஒரு 2 வருஷம் இருக்குன்னாரு. ஒரே வீட்டுலதான் இருக்கிறாங்க. இவங்க டியூட்டிக்கு போகும்போது அவர் இருப்பாரு, அவங்க டியூட்டிக்கு போகும்போது இந்த ஆள் கிளம்பிடுவார். டியூட்டி அப்படி வரும். இயேசு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பெரிய குறியில் இருக்கிறார். ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாடுல, அபிஷேகம் பெற்றப்பட்ட நாடுல, வல்லமை பெற்ற நாடுல, புதுசா சபைக்கு வர்ற நாடுல, ஐயோ 10 மணி சர்வீஸ்னா 9:30 மணிக்கே வந்துருவாங்க. நான் இவங்களுக்காக ஏன் டைம் 10 9:30 மாத்தணும். இப்போ ஜெபமெல்லாம் என்ன ஜெபம், அந்நிய பாஷையெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீ கலப்பையின் மேல கை வச்சிருக்கிற, சோர்ந்து போயிட்ட. கலப்பையின் மேல கை வச்சிருக்கிற, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு போயிட்ட. கலப்பையின் மேல கை வச்சிருக்கிற, ஆதி அன்பை விட்டுட்ட. ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்ற உண்மையில எனக்கு ஒரு குறை உண்டு. ஒரு ரத்த சாட்சியை மறிக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது. அவன் கல்லறிவான், கொஞ்ச நேரம் நம்ம ஜீவன் போயிடும். கிறிஸ்துவனா வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டம். ரத்த சாட்சியா மறிக்கிறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறது அனுதின வாழ்க்கையில போராட்டங்கள். மாம்சம் போராடும், பிசாசு போராடுவான், குடும்பத்துல போராட்டம், சபையில போராட்டம், எல்லா இடம் போராட்டம். இதுல விசுவாசத்துல நின்று கர்த்தர் நமக்கு செய்த காரியத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்முடைய மேல என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நீ நினைக்கிறது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நான் சோர்ந்து போக என்ன காரணம்? நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை விட்டு போக என்ன காரணம்? நம்முடைய விசுவாசத்திலே அருமையான நாம் பலவீனப்பட்டு போக என்ன காரணம்? நம்முடைய நம்பிக்கை உடைந்து போவதற்கு என்ன காரணம்? நம்முடைய ஐக்கியம் உடைந்து போவதற்கு என்ன காரணம்? அதைதான் நான் பேச போகிறேன். முதலாவது, இது நிற்க வேண்டும் என்றால் பலனுள்ள ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அதை எடுக்கிறது மாத்திரமல்ல, அடிக்கடி சோதித்தும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் ஓட்டத்தின் தொடக்கத்திலே எடுத்த முடிவிலே, ஆரம்பத்திலே நான் என்ன வந்தாலும் இயேசுநாதருக்காக சாவேன். அங்க வேலைக்கார பொண்ணிடத்துல சொல்லுகிறான், அவர் எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இன்னொருத்தன் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு போறான். இவங்க எல்லாம் யாருன்னா தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா அந்த தீர்மானத்துல நிற்க முடியவில்லை. இவர்கள் தீர்மானம் எப்படிப்பட்டதென்றால் பலனற்ற தீர்மானம். இவர்கள் தீர்மானம் எப்படிப்பட்டதென்றால் அருமையான காற்றிலே அடிக்கிற நாணலை போல் இருக்கிற தீர்மானம். எந்த பக்கம் எப்ப சாய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, அவங்க எப்ப சாய்வாங்க? உலக பக்கமா சாஞ்சிருவாங்க, மனுஷன் பக்கமா சாஞ்சிருவாங்க. தேவனுடைய பிள்ளையே, தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பலனுள்ளதா இருக்க வேண்டும். அதை சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் காதலர் தினம்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க? எதுக்கு வச்சுக்கிறாங்க தெரியுங்களா?
பாயசம் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு வர்றதுக்கா? அவங்க 2 பேரும் பார்த்து பார்த்து பேசுவாங்க. நீங்க 60 வயசு 50 வயசு எல்லாம் தாண்டிட்டீங்கன்னா அதெல்லாம் தாண்ட தேவையில்ல. ஒரு குழந்தை பிறந்தாலே போதும். 2 பேர் ரோட்ல போனா கேக்குறாங்க, உங்க மனைவி எங்கன்னு. எங்கேயா வேடிக்கை பார்த்துட்டு வருவா. 1.5 கிலோமீட்டருக்கு அங்க வந்துட்டு இருப்பான். அவட்ட கேட்டா அவங்க வீட்டுக்காரங்க அவன் எங்கேயா சுத்தி தீருவான். 2 பேரும் எப்ப போவீங்க? அது சில சமயம் சேர்ந்தா அந்த டெம்போ இருக்கிற இடத்துல சேருவோம், இல்லைன்னா நாங்க வீட்டுல போய் பார்த்துக்கிட்டோம். இவங்க அங்க எப்படிப்பட்டிருக்கோம், கல்யாணம் பண்ணதை பார்த்தா ரோட்ல கூட ஒரு வண்டியை விட மாட்டாங்க, 2 பேரும் இடிச்சுக்கிட்டே தான் போவாங்க. இப்ப அப்படி கிடையாது ஐயா, இப்ப அப்படி கிடையாது. என்கிட்ட நிறைய செப குறிப்பு வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப வருஷம் ஊழிச்சு, 47 வருஷம் ஊழிச்சேன். ஒரு அம்மா வந்து அழுதாங்க. நான் சொல்றேன், ஏம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஏம்மா அழுறீங்க, கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் உதவி செய்வார். பாஸ்டர் உதவி எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த கிழவனுக்கு உயிர் போனா போதும், அதுக்கு ஜெபம் பண்ணு. அவன் என் உயிரை பாதி உயிரை எடுத்துருவான் போல தெரியும். அவர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்தார் பாண்டிச்சேரியில. இப்ப இல்ல, இப்போ அந்த குடும்பமே நம்மகிட்ட இல்ல. பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஜெபம் பண்றீங்க, உங்க ஜெபம் கேட்கப்படல, இன்னும் அவங்க உயிரோடு தான் இருக்கிறான், நல்ல ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணிக்கிறான். அவன் புருஷன் சாருக்கு நான் உபவாசம் பண்ணி சாகணுமா? இது என்ன கொடுமையா இருக்கு? அந்த பழைய அன்பு, அந்த பழைய உறவு எல்லாம் முடக்கப்பட்டு போய்விட்டது. ஐயா, நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் நீங்க போகும்போது, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு எல்லாமே ஒரு புது உலகத்திலே போனது போலவே இருந்துச்சு. ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறேன், அவங்க எல்லாம் போறோம். அங்க ஒரு சிட்டிக்கு போனா 60 வருஷமா அந்த சிட்டியை அவங்க ரெடி பண்ணிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர் போல, எனக்கு அப்படிதான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன், நம்ம ஊர் போல ஒரு ஊர் உலகத்திலே கிடையாது. அவன் சொல்றான், எப்பா ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சா நான் இந்தியாவுக்கே வந்துருவேன், இந்த நாடு எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கே பக்குன்னு ஆயிப்போச்சு, என்னடா பிடிக்கலைங்க, ஒண்ணு செய்ய முடியாது, அவன் இங்க வரவே முடியாது. மாயிலே சிக்குண்டு அழிந்து போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு, அதிலே நீ சிக்கி விடாதே. கலப்பையின் மேல் கை வைத்திருக்கிறாய், இப்பொழுது கலப்பையை, அருமையான கையை எடுக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறாய். அதற்கு காரணம் உன்னுடைய பலவீனமான தீர்மானம், உன்னுடைய பலவீனமான தீர்மானம். அதுல நீங்க உறுதியா இருக்கு. செத்தவரும் சும்மா அதே சாட்சியில சொல்லிட்டு இருப்பாங்க. அது இந்த கிறிஸ்தவங்களை மாதிரி பொய் சொல்றவங்க உலகத்துல யாருமே கிடையாது. அது இந்த பெந்தேகோஸ்தே சபைகள்ல பொய் சொல்றது. செத்து போன உடனே தேவ தூதன் வந்தானா, இவங்களெல்லாம் அப்படியே கூட்டிட்டு போனானா. ஒரு அம்மா அதுக்கு வேற கதை, புது கதை சொல்லிட்டு இருக்கு சாட்சியில. தேவ தூதன் வந்தா எடுத்துட்டு போயிட்டான். நானும் போய் நிறைய சொல்லுவேன். நான் போய் சொல்லணும்னா என்ன அடிச்சு போடுவாங்க. நான் அங்க போய் இவன் நரகத்துக்கு போனோன்னு சொன்னா என்ன, அந்த நரகத்துக்கு அன்னைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நானும் அவங்களோடு கூட சேர்ந்து வசனத்தை பேசி, இவரை மாதிரி ஒரு பிரதர் சபையில இல்ல, 11:30 மணிக்கு வருவாரு, 12 மணிக்கு போயிடுவாரு, இப்படி சொல்ல முடியுமா? ஐயோ, இவருதான் சபை, இவருதான் தூணு, இவருதான் இரும்பு தூணு, அது சாதாரண தூணு இல்ல, இரும்பு தூணு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், கலப்பையின் மேலே கை வைத்து பின்னிட்டு பார்க்காதவன் தேவனுடைய மனுஷன். கலப்பையின் மேல் கை வைத்து பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் அருமையான கலப்பை கர்த்தர் கொடுத்ததான கலப்பை. எனக்கு சில சமயம் ஆச்சரியம். இங்க ஒரு பிரதர் தங்கியிருந்தார், 1 மாசம் இருந்தார். அவர் மனைவி அவரை விட்டுட்டு, பிள்ளைங்க விட்டுட்டு, எனக்கு நான் ஊழியம் செய்ய போறேங்கிறாரு. ஒரு பக்கம் நீ செய்யறது தப்புன்னு நான் சொல்றேன், இன்னொரு பக்கம் என்னடா இப்படி மனுஷன் வாழ்றாங்க. அவர்கிட்ட கேட்டா, எனக்கு மனைவி போனாலும் பரவாயில்ல, பிள்ளை போனாலும் பரவாயில்ல, ஊழியத்தை நான் விட மாட்டேன்னு அவர் சொல்லுவார். ஆமென்.
இந்த நாளின் கால வேளையிலே அழைப்பை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு உறுதியான தீர்மானம். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசித்தால் நீங்க மைக்கு வந்து. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். ஐயா, வேத புஸ்தகத்திலே ரூத்தின் புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே நகோமி நகோமியும் இந்த ரூத்தும் உள்ளதான நிலைமை. நீங்கள் அவ போய் நகோமி என்ன பண்ணா, பெத்தேலை விட்டு மோவாப்புக்கு போய்விட்டாள். அந்த பெத்தேலை விட்டு மோவாப்புல போய் 2 வாலிப பிள்ளைகளுக்கு, இங்க பஞ்சம் உண்டதுனாலே போனா, அங்க 2 வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் எல்லாம் நடந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, 2 வாலிப பசங்க செத்து போயிட்டாங்க, புருஷன் செத்து போயிட்டா. இவங்க 2 பேரும் விதவைகளாய் இருந்தார்கள். ரூத் என்ன பண்ணின்றாள், தன் தேசத்திலே பஞ்சம் தீர்ந்து போயிற்று என்று அறிந்த பின்பு அவள் தன் தேசத்துக்கு வருகிறாள். வயதானவள். ஓர்வாளும் ரூத்தும் வாலிப பிள்ளைகள் எல்லாம் 3 பேரும் அழுறாங்க. 3 பேரும் அழும்போது இங்க வந்துட்டாங்க, பெத்தேலுக்கு வந்துட்டாங்க, அழுறாங்க. அப்ப அவன் சொன்னான், ஏமா நான் கிளம்பிப்பா, எனக்கு இங்க ஒரு அடி இடம் கூட இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கி வாழணும், நான் எப்படியோ வாழ்ந்துறேன்ப்பா. நீங்க வாலிப பிள்ளைங்க, நீங்க உங்க பிள்ளைங்க இல்ல, புருஷனும் செத்து போயிட்டான், நீங்க மோவாப் தேசத்துல போய் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணி சந்தோஷமா இருங்கம்மா, நான் என்னை விட்டுருங்கம்மான்னு சொல்லி அவ சொல்றா. 2 பேரும் அழுறாங்க. ஓர்வாள் என்ன பண்ணிட்டான்னா, அழுது முத்தமிட்டு போய்விட்டான். வேண்டாம், இந்த கிழவியோடு கூட வாழ வேண்டாம். ஆனா இந்த நகோமி என்ன பண்ணுகிறாள், இந்த அருமையான ரூத் என்ன பண்ணுகிறாள், நகோமியோடு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். அப்படியே நிற்கவில்லை, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையும் இப்படிப்பட்ட உறுதியும் இப்படிப்பட்டதான தீர்மானமும் எடுக்கிறவன் தான் கலப்பையின் மேல் தன் கையை வைத்திருக்கிறவன். இல்லைன்னா அவங்க ஒரு காலத்து பாஸ்டர் ராஜாமணி பேசும்போது அவர் எனக்கு அது ரொம்ப நிறைய செய்தி கேட்டேன். அவர் இப்ப செத்து போயிட்டார். அவர் பெரிய ஊழியக்காரர், கர்த்தரால் வல்லமையா. அவர் சொல்றாரு, எனக்கு அந்த வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. அவங்க ரட்சிப்பை இழந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். சும்மா சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அபிஷேகத்தை இழந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கோ இழந்து போயிட்டாங்க. அவர் சொல்றது நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, ராஜாமணின்னு போட்டா வரும், போய் கேளுங்க. சபையை பற்றி பேசுறார், நல்லா பேசுறார் சபையை பற்றி. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் காலவேளை ஆராதனையில மரணத்தோடு, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் தீர்மானம் எடுத்தான். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோ, மோட்சமோ, பட்டயமோ ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். தீர்மானத்தை கடைசி வரையிலும் காத்துக் கொள்ளுங்கள். கடைசி வரையிலும் காத்துங்க. போராட்டம் இருக்குதான் செய்யுது, பாடு இருக்குதான் செய்யுது, நிந்தை இருக்குதான் செய்யுது, அவமானம் இருக்குதான் செய்யுது, எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா நான் இயேசு விட மாட்டேன். இயேசுவை நான் விடவே மாட்டேன். இயேசுவை நான் விட மாட்டேன். வந்த மிஷனரிகள், இந்தியாவிலே வந்த மிஷனரிகள் பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டால், வேலூர் மருத்துவமனை ஆரம்பிச்ச அந்த அம்மா ஹிஸ்டரியை போய் படிச்சு பாருங்க. அவங்க பட்ட பாடு தெரியும். நர்ஸ்ன்னு சொல்ற ஒரு அப்பாயின்மெண்ட் வேலூர்ல தான் இருக்கு. பெண்கள் வேலைக்கே போக கூடாது இருந்த நாட்கள் அது. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டெலிவரி அந்த அம்மா பார்த்தாங்க. அமெரிக்கால படிச்சவங்க பல லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா வேலூர்ல வந்து அவங்க பட்ட பாடு, இந்த பெரிய மருத்துவமனையை கட்டி இருக்கிறாங்க. வில்லியம் பூத்னு ஒருத்தர் நாகர்கோயில்ல வந்து
நீங்க சல்வேஷன் ஆர்மி இருக்கு, அவங்க நிறைய ஆஸ்பத்திரி, ஸ்கூல்ஸ், எஜுகேஷனே கிடையாது. படிக்காம என்னையா செய்ய முடியும்? மோடி பேசுறாருயா, கிறிஸ்தவ மிஷனரி வராமல் போயிருந்தால் இந்தியா எத்தனையோ வருஷத்திற்கு பின்தங்கி போயிருக்கும் மோடி பேசுறாரு. இத்தனை கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா தெரிய செய்யறாங்க. RSS இயக்கத்தில் இருக்கிறவர் அவரு தன்னுடைய பெரிய லட்சக்கணக்கான ஜனங்க மத்தியில பேசுறாரு, கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவுக்கு வராமல் போயிருந்தால் எவ்வளவோ பின்தங்கி போயிருக்கும். ஒரு அம்மா திருநெல்வேலியில காலேஜ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, உடன்கட்டை ஏறுத பார்த்தாங்க. அவன் செத்து போயிருக்கிறான். ஒரு 18-20 வயசு பொண்ணை மொட்டை அடிச்சு சேலையை கட்டி அந்த தீல தள்ளி விடுறத பார்த்துட்டான். அந்த அம்மா பார்த்துச்சு. அப்போ வெள்ளைக்காரருடைய ஆட்சி உடனே அந்த சட்டத்தை போட்டுச்சு. உடன்கட்டை ஏற தப்புன்னு சொல்லி சட்டமே போட்டாங்க. மந்திரவாதிங்க நிறைஞ்ச ஊரு, துணி உடுக்க மாட்டாங்க, டிரெஸ்ஸே கிடையாதுயா. இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் எப்படி போடுறீங்க? எல்லாம் வேஷ்டி தான் கட்டிருப்பாங்க. நாங்க கேரள ஆட்கள், பத்தனந்திட்டு எங்க அம்மா எல்லாம் ஒரே ஒரு சேலை தான் கட்டியிருப்பாங்க. எங்க அத்தை பிளவுஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்பதான் எல்லாம் நாகரிகமா ட்ரெஸ் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி வந்தாங்க? தேவனுடைய பிள்ளை மிஷனரிகள் வராமல் போயிருந்தால், அது இந்த ரோமன் கேத்தலிக் மிஷனரிஸ் வந்தாங்க. அந்த ஹிஸ்டரி சொல்றாங்க, அவங்களுக்கு பைபிள் கிடையாது, பைபிள் தெரியாது. 700 வருஷமா இந்தியாவில் பைபிள் கிடையாது. பைபிளை முத மொழிபெயர்த்தது வந்த பைபிள், இந்தியாவில் மொழிபெயர்த்த பைபிள் இந்த தமிழ் பைபிள் தான். தரங்கம்பாடியில ஒரு ஜெர்மன் மிஷனரி வாலிபன், 25 வயசு வாலிபன், சீகன் பால், 25 வயசு, அவர்தான் இந்த மொழிபெயர்த்திருக்கிறார். அவங்க பட்ட பாடு, அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட தியாகம், அவங்க பட்ட அருமையான கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. ஒரு சின்ன பாடல் நிக்க முடியல, நீ என்ன பெரிய ஊழியம் செய்ய போற? ஒரு சின்ன கஷ்டத்தை உன்னால தாங்கிக் கொள்ள முடியல, ஒரு வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியல, நீ என்ன பெரிய ஊழியம் செய்ய போற? காரைக்கால்ல அவருடைய கப்பலை உள்ள விடல. காரைக்கால் அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாளுனா, தெருவில் போறவன் செருப்ப கையில வச்சிருக்கணுமா, செருப்பு சட்டை பட்டன் எல்லாம் கழட்டி கையில தொங்க போடணுமா. அவன் செருப்ப போட்டு தெருவில் போனான்னா அவனுக்கு சவுக்கடி. யோசிச்சு பாருங்க, இந்த இயேசு மாத்திரம் இந்தியாவுக்கு வராமல் போயிருந்தால், இந்த இயேசுவை மிஷனரிகள் இந்தியாவுக்கு கொண்டு வராமல் போயிருந்தால், இந்த இந்தியா தேசம் இன்றைக்கு ஒரு இந்து தேசமாக தான் இருக்கும். ஆமென். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு இருக்குது. நீங்க எதெல்லாம் மறைஞ்சு போச்சு எடுத்து போச்சுன்னு சொல்றாதீங்க. ஏன்னா சிஸ்டர் எங்க ஊர் ஆளு, அந்த அம்மா, அவங்களுக்கு நாவக்காடுன்னு ஒரு இடம் கேட்டு பாருங்க, எங்க ஆளுங்க இருக்கிற இடம். நீங்க அந்த ஊருக்குள்ள போய் டீ கடையில போய் டீ கேட்டா அந்த ஊர் ஜனங்க குடிக்கிற கப்ல டீ கொடுக்க மாட்டான். நான் போய் கேட்டேன், எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னு. தம்பி நீ எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் வெளியூருன்னு. அந்த கிளாஸ்ல குடிக்காதீங்க. வேற இல்ல எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆள் ஒரு 3 பேர்ட்ட கேட்கறான், இந்த பையன் உங்களுக்கு சொந்தக்காரனான்னு கேட்கறான். சொந்தக்காரன் சொன்ன பிறகுதான் அந்த டீயை கொடுத்தாங்க. என் கண்ணால பார்த்துதான். இன்னைக்கு இருக்கு. அந்த குளத்துல குளிக்க முடியாது. அவங்க ஊர் குளத்துல வெளியூர் ஆள் குளிக்க கூடாது. அதுல போர்டே போட்டிருக்கும். எத்தனை ஈவி பெரியார் வந்தாலும் சரி, எத்தனை கலைஞர் வந்தாலும் சரி, இன்னும் மாறவில்லையா? சமூக நீதி இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. இந்த நாளின் கால வேளையில கலப்பையின் மேல் கர்த்தர் உனக்கு கைய வைத்திருக்கிறார் என்றால், இருண்ட ஜனங்களை வெளிச்ச தண்டைக்கு கொண்டு வரும்படி. நீ எங்க லண்டனுக்கெல்லாம் போத்தாவில்ல, இந்த விழுப்புரத்துல சரி இந்து கோயில விட்டுறியா? கிறிஸ்தவம் ஆராதிக்கிற கோயில்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்க தான் போக முடியும், இன்னொரு குறிப்பிட்ட ஜனங்க போக முடியாது. பெந்தேகோஸ்தே சபை 2ஆய் பிரிஞ்சு போச்சு. பெந்தேகோஸ்தே சபை நான் எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. இந்த நாளில் காலவேளை ஆராதனையிலே கலப்பையின் மேல் கை வைக்க
வைத்து பெண்ணிட்டு போகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீரின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கலப்பையின் மேல் கை வைத்து உறுதியான தீர்மானம். Praise the Lord. அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். தனக்கு முன்னே தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளை உன் ஆவியிலே தரிசித்தால் கலப்பையின் மேல் இருக்கிற கையை விடமாட்டாய். உனக்கு முன்னே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். இவ கலப்பையின் மேலே நீ கை வைத்திருக்கிறாய். இந்த கலப்பையின் மேலே கை வைத்து நீ உழுகிற நிலம் அருமையான பாறை போன்றது, கடினமானது. ஆனா நீ உழுத பின்பு அங்கே அருமையான நீ விதைத்த விதை முளைக்கும். முளைத்தது மாத்திரமல்ல, அது பசுமையாய் இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும், நாங்க தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறோம், அங்க தோட்டத்தை போய் நான் அடிக்கடி பார்ப்பேன். அங்கேயே நாம் செய்திருக்கிற எல்லாம் முளைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க இந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா செடியும் காலையில பார்ப்போம். அதுல சில பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு, வித்தியாசமான பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு. அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். ஆண்டவர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மேன்மையானவர். அங்கேயும் அதே போல தோட்டத்துல போய் பார்த்தா அங்க எல்லாம் செடிகள் எல்லாம் இருந்து அப்படியே வளர்ந்து வரும். அப்ப நம்ம தண்ணி ஊத்துனதை மறந்துடும், அங்க பட்ட கஷ்டத்தை மறந்துடும். ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டா. நமக்கு முன்னே கலப்பையின் மேலே, இந்த ஊழியத்தின் மேலே, இந்த விசுவாசத்தின் மேலே, இந்த நம்பிக்கையின் மேலே, இந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே, இந்த இயேசுவின் மேலே, இந்த கிருபையின் மேலே, அருமையான இந்த மகிமையின் மேலே சார்ந்து வாழ்கிற நீ, கர்த்தர் உனக்கு முன்னே வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால் நித்திய ஜீவன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம காட்டிலும் ரட்சிக்கப்படாதவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம காட்டிலும் பணக்காரனா இருக்கிறான், நம்ம காட்டிலும் வசதியா இருக்கிறான். பூமி எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வானமும் பூமியும் வெந்து அழிந்து போகும். நம்ம வச்சிருக்கிற காரை காட்டிலும் நான் போன வாரம் ஒரு கார் பார்த்தேன். எவ்வளவு தெரியுமா காரு? 260 கோடி. லட்சம் இல்ல, 1 கோடி இல்ல, 260 கோடி. அப்ப அது இன்சூரன்ஸ் எப்படி கட்டணும் யோசிச்சு பாருங்க. சும்மா சினிமா நடிக்கிறவன் பிளைட்ல வரான், சும்மா சொந்த பிளைட் நிறைய இப்ப வச்சுக்கிறாங்க மெட்ராஸ்ல. அவனுக்கு இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் இல்லைன்னு என்று பேசுறவன் பிளைட்ல வந்துட்டு இருக்கிறான், கடவுளே இல்லைன்னு சொல்லி பேசுறான். நம்முடைய அழைப்பும் நம்முடைய மேன்மையும் உலக ஜனங்கள் பார்க்காத ஒன்று ஆகவேதான். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். மோசே பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பார்வோனுடைய அரமனை வாழ்க்கை யாராவது விடுவாங்களா? அரமனை, கிங் பேலஸ்ல அவன் வாழ்றான் தேவ ஜனத்தோடு கூட. இந்த தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த பரம தரிசனம் இருந்துனா, நீ கலப்பையின் மேல் இருக்கிற கையை விட மாட்டீங்க. நல்ல புரிஞ்சுடுங்க, இந்த தரிசனம் வேணும். நம்ம காட்டிலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பக்தியா இருக்கிறார்கள்.
நம்மை காட்டிலும் மற்ற மதத்தை சார்ந்த ஜனங்கள் நேரத்தோடு கூட போகிற கதவு திறக்கிறாயா, கதவுயா, 2 கதவை ஒரு 50 பேருக்கு ஓமனம் பாய்ச்சிட்டு திறக்குது நிக்கிறாயா, இப்படி கூட்டம் கூட்டம் உள்ள இருக்கிற ஒரு சிலையை பாக்குறது அவ்வளவு பேரு. எத்தனை மணிக்கு கதவை திறக்கிறது? 6 மணிக்குயா, 3 மணிக்கே போய் நின்றுட்டு இருக்கிறாயா, கதவை பாக்குறது அப்படியே தலையில போட்டு அடிக்கிற நீ இயேசுவை பார்க்க வாராய், அவருடைய பிரசன்னத்தை பார்க்க வாராய், அவருடைய மகிமை பார்க்க வாராய். முஸ்லிம் நாட்டுல அவன் அந்த அல்லாஹு அக்பர் சொன்னா காரு அப்படியே நிக்குது, அப்படியே ஒரு பாயம் நிக்கிறான். அவன் 5 அடி நோண்டா பெட்ரோல் வருது, நமக்கு 5 அடி நோண்டா விஷவாயு. பாத்ரூம் லெட்டின் தண்ணி தான். கடவுளை தேடுறது இல்லையா நம்ம நாட்டுல? அப்படியே தேடினாங்க. ஒரு தேங்காத 1 லட்சம் ரூபாய் அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டு வந்து பாஸ்டர், லாட்டரி சீட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கொடுத்துறீங்களா? நான் என்ன சொன்னேன்னா, அதை நானே வாங்கி நானே ஜெபம் பண்ணி என் பைபிள்ல வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏன் நான் ஜெபம் பண்ணி கொடுக்கணும்? அதுல வேற இவர் தசமபாகம் கொடுப்பாராம். இவனை எப்படி நம்ப முடியும்? தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் பொய், காணிக்கை கொடுக்கறதெல்லாம் பொய். 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. 1.25 லட்சம் 3000 ரூபாய் கொண்டு வந்து அதையும் ரொம்ப பயபக்தியா கொடுப்பாங்க. இவங்க லாட்டரி சீட்டு வாங்கினா காசு கொடுப்பாங்களா? லாட்டரி சீட்டு வாங்கினா காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பாச செக்கா இருக்குமாங்க. ஒரு தேங்காய் தான் ஏன் உடைப்பாங்க. சரி, தேங்காய் உடைக்கலாம்னு நான் சின்ன பையனா இருக்கும்போது அங்க நிப்பேன். தேங்காய் உடைச்சா நீ தேங்காய் திங்கலாம். சின்ன பையனா இருக்கும்போது ஒரு 5 தேங்காய் உடைப்பாங்க. நான் நினைச்சேன் நீங்க எப்படி நம்ம 1-2 எடுத்துடணும். தேங்காய் உடைச்சு அவனும் எடுத்து பைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அவனு தேங்காய் உடைச்சு சரி பசங்க திண்டி போட்டுன்னு விடல, இல்ல அது வீட்டுக்கு யூஸ் ஆகும். நான் நேர்ந்தபடி 5 தேங்காய் உடைச்சுட்டேங்கிறான். சாப்பாடு சர்ச்சைக்கு போடுறேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஒரு அம்மாட்ட சொன்னேம்மா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடுங்கம்மா, உங்க சாபம் தீருன்னு. சர்ச்சைக்கு வருது நிறுத்திட்டாங்க. நான் யாருன்னு சொல்ல, இவங்களுக்கு கூட தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் சொன்னேன், ஏமா நீங்க சாபம் வருது, உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இந்தில இருந்து வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. ஏழைங்க இல்ல, நேர்ஸ். அந்த அம்மா ஜிக்மர்ல நேர்ஸுங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறாங்க ஜிக்மர்ல. ஒரு மூட்டை அரிசி 1500 ரூபாய். அது வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த அம்மா சபைக்கே டாட்டா போட்டு. இப்படிதான் ஜனங்க இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது, நீங்க யோசிக்கிறது மாதிரி கிடையாது. ஐயா கலப்பையின் மேல் கை வைக்கிற ஒரு மனுஷன், அருமையான பரம தரிசனம் உள்ள ஒரு மனுஷன், இயேசுவுக்காக எதையும் இழக்க தன்னை ஒப்புக் கொடுப்பான். இயேசுவுக்காக எதையும் விட்டுவிட தன்னை ஒப்புக் கொடுப்பான். இயேசுவுக்காக தன் ஜீவனையே கொடுப்பான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மூன்றாவது இடத்திற்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். கலப்பையின் மேல் கை வைத்து இருக்கிறவனுடைய கைக்கு இருக்கிற மேன்மை, கலப்பைக்கு இருக்கிற மேன்மை என்னவென்றால் கடினமான அந்த பாறையை அது பண்படுத்தும். நீங்கள் அந்த ஊழியத்தை நீங்க செய்றீங்க. நாங்க போய் இப்போ பூத்துறையில போய் பிரதர் பிரசங்கம் பண்ணாரு, நான் பிரசங்கம் பண்ணல, என்ன டயர்ட் ஆயிட்டு 2வது இடத்துக்கு வந்தேன். இது 3வது இடம். எனக்கு அங்க பிரசங்கம் பண்ணேன். வசனத்தை பிரசங்கம் பண்றோம். அது விதை. சரீரத்துல பலவீனம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, எல்லாம் இருக்கு. வயசான காலத்துல ஊழியம் செய்து ரொம்ப கஷ்டம். வயசாயிட்டுல 47 வருஷம் யோசிச்சு பாருங்க, 66 வயசாயிடுச்சு. நம்ம ஊழியம் செய்து கஷ்டம்தான், ஆனாலும் சாகிறது வரையில் செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கிறோம். சாகிறது வரையில் நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் நடத்துவாரு, பார்த்துக்கிடுவாரு. நாங்க 2 பேரும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். சாகிறது மூச்சு இந்த சரீரத்துல இப்படி போடுறோம்ல, அது நிக்கிறது வரையிலும் ஊழியம் செய்வோம். ஆமென். அது பிறகு கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானம், ஒரு குறை இல்லை. ஒன்னும் ஆண்டவர் அந்த காலத்துல கஷ்டப்பட்டோம், நான் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இப்போ அந்த அளவுக்கு இல்லை.
நல்ல போய் வெளிநாட்டுல போய் நல்ல அழகா செட்டில் ஆயிடலாம். சாப்பாடு, நல்ல டிராவல் எல்லாம் பண்ணலாம், உலகம் முழுவதும் போகலாம். சிங்கப்பூர் ஊழியம் வந்துச்சு, கேன்சல் ஆயிட்டு. இலங்கைக்கு போண்டிய ஊழியம் கேன்சல் ஆகி போச்சு. சபைக்காக நாங்க நிறைய காரியங்களை இழந்திருக்கிறோம், விட்டிருக்கிறோம். ஊழியத்திற்காக நிறைய காரியங்களை விட்டிருக்கிறோம். தாய் செத்து போனாங்க, நான் போல. அன்னைக்கு ஒரு 3 நாள் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், போகல. நான் இந்த நாளில் கால வேளையில நீ செபிக்கிற ஜெபம், இப்ப சமைக்க வர்றீங்க, அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீ நான் சமைக்க வரமாட்டேன், மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறாங்க. எம்மா அதை விடக்கூடாதுமா, நீ அதை தொடர்ந்து செய்யணுமா. நான் சொல்றேன், ஊழியக்காரன் நடந்து வந்தாலும் பரவாயில்ல, சாகிறது வரையிலும் செய்யணும். நீ செய்யறது பசியா இருக்கிறது, ஒருத்தருக்கு விசுவாசிக்கு ஆகாரம் கொடுக்கிற, உன் சந்ததிக்கும் உன் பிள்ளைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வரும். அது பெரிய பாக்கியமா. நாங்க இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா இருக்க காரணம் இந்த சாப்பாடும் ஒரு காரணம் தான். 35 வருஷமா சாப்பாடு போடுறோம். பசியா இருக்கிறவர் நீங்க, ஆண்டவர் சொல்றா, நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன செய்யல, கஷ்டம்தான். காலையில வந்து சமைக்கிறது, அருண் பிரதர் ஒய்ஃபு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததியின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், பனியை போல இருக்கும். கஷ்டம்தான், பாத்திரம்லாம் கழுவி போட்டு போறோம். நீங்க இல்லைன்னா நான் கழுவுவேன், உங்களுக்கு தெரியாது என்ன பற்றி. நீங்க செய்யாத ஒரு வேலை செய்ய முடியலன்னா நான் செய்வேன். அது ஒன்னும் தப்பு கிடையாது. நம்ம நாட்டுல அப்படி பழக்கம். ஆண்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அங்க மனு போட்டிருக்கோம், ஒரு வாரம் நீ தான் பாத்ரூம் கழுவணும், கிச்சன் சுத்தம், நீ தான் சமையல். டாக்டர் அவன் டான்ஸ், அவளுக்கும் அதே மாதிரி மனு போட்டிருக்கும், அவங்க 2 பேரும் செய்யணும். அவன் சொல்லுவான், இன்னைக்கு என் மனு எனக்கு, இன்னைக்குப்பா என் மனு பாவா செய்யணும். சுந்தரம் ஒரு நாள், சுந்தரம் பெரிய ஊழியக்காரர் சென்னை பட்டணத்துல. இன்னைக்கு அவங்க சபை தான் இந்தியாவில் பெரிய சபை. அந்த லெட்ரின் ஏதோ தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சான். எல்லா பாசு ஜிப்பா பாசு, ஜிப்பா வேசி போடுற ஆளுக்கு எல்லாம் ஜிப்பா வேசி போட்டு பாசு, ஆளுக்கு கொடுங்க, போன பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அன்னைக்கு எதுவும் வந்தான், ஆளு எதுவும் வரமாட்டாங்கிறான். இன்னைக்கு வந்துக்கிறான், பாசு கையை உள்ள போட்டாராம், போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி பண்ணாராம். அவனு அசந்துட்டான். அவரு என்ன காட்டிலும் ஒரு 2 அடி ஹைட்டா இருப்பாரு, இவ்வளவு ஹைட் இருப்பார் சுந்தரம். அவனு ஒரு மாதிரி ஆயிட்டாங்கிறான். தேவனுடைய பிள்ளையே, கலப்பையின் மேல் கை வைத்திருக்கிறாய், பின்னிட்டாத. இந்த சல்வேஷன் ஆர்மி, நான் நாகர்கோயில்ல அங்க அந்த சபைகள் நிறைய அங்க இருக்குது. அவங்க மிஷனரிய பத்தி சாட்சி சொல்லுவாங்க. தொப்பியில கூளை வாங்கி குடிச்சிட்டு வைக்க போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம். வெள்ளக்காரங்கன்னா அடிக்கிற நாள் அது, வெள்ளக்காரங்கன்னா விரட்டி அடிக்கிற நாள். அப்படியெல்லாம் செய்ததுனாலதான் அந்த நாகர்கோயில், திருவான்றம் இந்த பகுதியில எல்லாம் இருக்கிற ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அந்த நாட்களிலே வந்த மிஷனரி. தோமா கேரளால ஊழியம் செய்திருக்கிறார். தோமா வந்தாரு. நிறைய மிஷனரிஸ்ங்க கேரளாவுக்கு வந்திருக்கிறாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆரம்பிக்க வந்த ஒரு லேடி, அவங்க செத்து போனது கேரளாவா. ஒரே ஒரு லேடி தான் வந்துச்சு அமெரிக்கால இருந்து. அவங்க ஒரு 2-3 வருஷத்துல செத்து போயிட்டாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிற. உன் ஜெபம், உன் நம்பிக்கை, உன்னுடைய எல்லாம், நீ ஒரு குடும்பத்துக்கு போகும்போது அந்த இருண்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். வியாதியில் இருக்கிறவனை கர்த்தர் சுகமாக்குகிறார். பாவத்தில் இருக்கிறவனை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சாபத்தில் இருக்கிறவனை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நான் யோசி பார்த்தேன், இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோம், இந்த ஊர்ல நம்ம என்ன செய்யணும் இயேசுக்காக. 5 சர்ச்சு கட்டியிருக்கிறோம். 1000த்திற்கும் மேலானவர்கள் நம் மூலமாய் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். அங்கெங்கே சில சபை நடத்துகிறார்கள். நம்ம விட்டு போனவர்கள் கூட இந்த இடத்துல ரட்சிப்பை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென்.
சும்மா எல்லாம் நம்ம இங்க இல்ல. யோசிச்சு பார்த்த இந்த ஊர்ல நம்ம இயேசுக்காக என்ன செய்தோம்? எத்தனை பேரை ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை இந்த கிருபை அண்டைக்கு நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை இந்த சீவ பாதைக்கு நடத்தி இருக்கிறோம்? திருச்சியில இருந்து ஒரு பாஸ்டர் பேசுறாரு, ஐயா நான் அசம்பிளி சவுக்காடு பாஸ்டரா இருக்கிறேன், உங்க மூலமா தான் நான் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டேன், உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் சின்ன பையனா இருக்கும்போது நீங்க பண்ண ஜெபம், நீங்க பண்ண பிரசங்கம் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. மதுரையில ஒரு பாஸ்டர் இருக்கிறார், மணி அவரு பேர். அவரு விடவே மாட்டார், இப்பவும் போன் பண்ணிட்டே இருக்கிறார். நான் மதுரைக்கு போறேன், மதுரைக்கு போறது இல்ல, அவரு எப்படியாவது வழியில எங்க கார்ல ஏறின்னு நினைக்கிறார், எங்கேயாவது நிற்பாரு எங்க கூட ஏறி வர்றதுக்கு. அவர் என்னன்னா நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அந்த ரூமு கிட்ட வந்து நிப்பாராம். அவர் நினைப்பாராம், ஒரு வாலிபன் இப்படி யாரு ஜெபம் பண்ணுவாங்க இந்த காலத்துல, ஏதோ இவற்றை இருக்குது. என் ஜெபத்தை கேட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். இங்க வந்திருக்கிறார், ஜெபத்தை கேட்டு எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க? உனக்குள்ள உண்டான எழுப்புதலினாலே எத்தனை பேர் தேவன் அண்டைக்கு வந்திருக்கிறார்கள், சபை அண்டைக்கு வந்திருக்கிறார்கள், சீவபாதைக்கு நேராக திரும்பி இருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கய்யா? எத்தனை பேர் சீவபாதைக்கு திரும்பும்படியாய் நீ பாடுபட்டிருக்கிறாய்? ஜெபத்துக்கு ரிசல்ட் ஒண்ணு, ஆண்டுடைய வல்லமை. சீனா எழுப்புதல், சீனா சொல்றாங்க 12 வயசு பெண்ணு 3 சர்ச் நடத்தும் சீனாவுல. கொரியாவில் அந்த பாலையங்கி எழுப்புதல் அப்படி நின்று போச்சுங்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்புறம் தியாகமா எதுவும் செய்யல, அதனால ரிவைவல் இப்ப ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தை அசைக்கும்படியாய், கர்த்தர் உன்னை கொண்டு சபையை அசைக்கும்படியாய், கர்த்தர் உன்னை கொண்டு ஊழியங்களை அசைக்கும்படியாய், கர்த்தர் உன்னை கொண்டு அருமையான மனிதர்களை அசைக்கும்படியாய், மாபெரும் மனிதனாய் மாபெரும் மனுஷியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. பரமண்டத்தில் பிதாவே உம்முடைய நாமம் வருவதா. இந்த 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான், 100 வருஷமா சொல்லிட்டு பரமபிதாவே நாமம். ஏன்னா நான் பேர் கிறிஸ்துவ சபைக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். அப்ப நான் கேட்பேன், காது கேட்டு அவன் என்ன சொல்றான்னு அவனுக்கே தெரியாது. ஏதோ சர்ச்சைக்கு போறாங்க, ஆராதனை நடத்துறாங்க, போறான். ஒண்ணு, நீ ஜீவனுள்ள கிறிஸ்தவனாய், ஜீவனுள்ள விசுவாசமுடையவனாய், ஜீவனுள்ள நம்பிக்கையுடையவனாய், உன் ஜெபம் ஜீவனுள்ளதாய், அருமையான உன்னுடைய ஜீவியம் ஜீவனுள்ளதாய், வாசனை வீசுவதாய் மாற வேண்டும். உன்னை குறித்த ஒரு பலத்த சாட்சி இந்த சபையிலே உண்டாக வேண்டும். மெட்ராஸ்ல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பிச்சிப்பூ ரோட்ல விக்கிறவங்க, நான் கேட்டேன், பிச்சிப்பூ விக்கிறோம் 3 குடும்பத்தை ஏசு அந்தம்மா பொல்லாத அம்மாவாம், பூ வித்துட்டே இருக்கும் போதே சண்டைக்கு போமா, அந்த பக்கத்துல எல்லாத்தையும் பயங்கர சண்டை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும். ஆனா இப்ப இயேசு அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு அந்த பாஸ்டர் சொல்றாரு, பிச்சிப்பூ கூட கைப்பிரதியும் கொடுக்கணும். இயேசு அண்டைக்கு அவங்க அந்த பிச்சிப்பூ வாங்குறவங்க எல்லாம் இந்த அம்மாவை பற்றி தெரியும், இது ரொம்ப பொல்லாத லேடின்னு. இப்ப ஏசு ஏசுன்னு சொல்லுவேன், அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குது. 3 குடும்பம் போகுதான் புதுசா அந்த சபைக்கு. அந்த அம்மா ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கு. அதுக்கு பைபிளே தெரியாதான், ஜெபமும் பண்ண தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஏசுன்னு ஒருத்தரை தெரியும். ஆமென். இங்க ராத்திரி எல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு அல்லேலூயா பேசிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இடையில பார்த்தா விழுந்து கிடக்குறாங்க, மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து கிடக்குறான். இவன் ஏன் செத்தா தெரியுமா? ரொம்ப கேட்டதுனால செத்து. இவன் ஏன் செத்தா தெரியுமா? பவுல் பிரசங்கம் அவனுக்கு அவ்வளவு இருதயத்தில் அவனுக்கு அவ்வளவு எழுப்புதலை உண்டு பண்ணல. நான் நினைப்பேன், பவுல் பிரசங்கமே எழுப்புதலை உண்டு பண்ணலையே, நம்ம பிரசங்கம் எங்க எழுப்புதலை உண்டு பண்ணும்? 100 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணானா, ஒருத்தன் கூட வேலைக்குள்ள வரலையாம். 100 வருஷம் பிரசங்கம் காட்டு, வசனம் காட்டு. அதுதான் ரோமன் காய்ச்சலுக்காரங்க நல்ல ஒரு வேலை செய்திருக்கிறாங்க. பைபிளை தொற்றக்கூடாது, யாரும் பைபிளை தொடக்கூடாதுங்கிறான். தொடாத பரிசுத்தமான வேத புத்தகம்
அப்படி வச்சுக்கிறாங்க. 120 கோடி ஜனங்க ரோமன் கேத்தலிக் மெம்பர்ஷிப்பா இருக்கிறாங்க. 120 கோடி. யோசிச்சு பாருங்க. ஐயோ, அமெரிக்கா ஜனாதிபதிக்கு இருக்கிற பாதுகாப்பு என்னவோ அடுத்த பாதுகாப்பு போப்பு தான் 2வது இடத்துல இருக்காரு. நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க போப்ப. இப்படி கையை அசைக்கிறார். உலகம் முழுவதும் இன்னைக்கு அவருடைய சாவுக்கு அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறார். அமெரிக்க அதிபதி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சட்டையே பண்ணல, கிட்டெல்லாம் விடல. அவர் மனைவி இங்க தூரமா நின்று இப்படி இப்படி கும்பிடுறாங்க. நான் பார்த்தாத, அதனால உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத, அவர்களெல்லாம் பார்க்காத, அவர்களெல்லாம் பெற்றுக் கொள்ளாத இந்த மகாபெரிய ரட்சிப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களெல்லாம் பார்க்காத, அவர்களெல்லாம் பெற்றுக் கொள்ளாத இந்த அபிஷேகம் உனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் பெற்றுக் கொள்ளாத இந்த பெருமை உனக்கு கண்டே கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கலப்பையில் ஊழியம் என்னும் கலப்பையில், பசுத்தாவி என்னும் கலப்பையில், இயேசு என்னும் கலப்பையில், நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை என்னும் கலப்பையில் கையை கர்த்தர் வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியா! கோடி கோடியான கிறிஸ்தவன் நரகத்துக்கு போறாயா? உங்களுக்கு தெரியுமா? கோடி கோடி போறான் நரகத்துக்கு. கோடி கோடி கிறிஸ்தவனுக்கு நரகத்துக்கு போறான். ஏன்னா பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது. பக்தியிலெல்லாம் நீங்க ஒண்ணும் போக முடியாது. டிரெஸ் மாத்துறதுனால ஒண்ணும் பரலோகத்துக்கு போக முடியாதுயா. இந்த நாளின் கால வேளையில உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. உன்னை தேடி ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா, கலக்கத்தோடு கூட வந்தாங்கன்னா விடுதலையாய் போக வேண்டும். உன்னை பார்க்க ஒருத்தர் வந்தாங்கன்னா, வாங்க டீ குடிங்க பிரதர், ஞாயிற்றுக்கிழமை வரீங்களா சர்ச்சுக்கு? டிக்கெட்டு அவங்க போடுவாங்க. சிலர் பயங்கரமான ஆளுங்க இருக்கிறாங்க. 3 பேர் ஏறிட்டா சும்மா நாளும் பைக்குள்ள எப்படி கைய போடுவாங்க. ஏன்னா 3 பேருக்கு எப்படி டிக்கெட் எடுக்குது. அதை கூட கூட்டிட்டு வந்தவங்க டிக்கெட் எடுத்துருவாங்க. ஆனா அடுத்த வாரம் அவங்க டிக்கெட் எடுக்கும்போது தீர்மானம் பண்ணிடுவாங்க, அடுத்த வாரத்துல வரக்கூடாது, 3 பேருக்கு நம்ம போட முடியாது. சிலருக்கு 2 பேருக்கு பிடிக்காது. இவங்க 2 பேரும் பஸ்ல வந்து நிற்பாங்க. சர்ச்சுக்கா போறீங்க? ஆமா சர்ச்சுக்கு தான் போறேன். பஸ் வந்துட்டு போலாமா? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க இந்த பஸ்ல போங்க, நாங்க அடுத்த பஸ்ல வாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு போனா டிக்கெட் எடுக்கணும். நீங்க போங்க சோத்தர். இந்த டிக்கெட் எடுக்காத அம்மா தான் உனக்கு உன் சாவு பெட்டியில் நின்று பாட்டு பாடணும், பரலோகமே என் சொந்தமே. நல்லா புரிஞ்சுக்க. யார் ஆகாது என்று தள்ளின கல்லு, நீங்க யாரு வேணாலும் போங்க, பிரேமா சிஸ்டர் டிக்கெட் போடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன ஒரு சாட்சி சொன்னாங்க, டிக்கெட்டே இல்லாம எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பணம் கிடைச்சி பாண்டிச்சேரி சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க கூட போனா விசுவாசத்துல இருக்கிறாங்க, டிக்கெட் கிடைக்கும். அவங்கள்ட்ட கேளுங்க, டிக்கெட் காசு இல்ல. அப்ப எப்படிமா கூட்டு போறீங்க? விசுவாசத்துல கூட்டு போறோம், வரீங்களா? வாங்க. எப்ப கிடைக்கும்? இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல இன்னும் வரலையே, அது கிடைக்கும், நில்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நடத்துவாரையா, கர்த்தர் உதவி செய்வாரையா, ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் ஐயா. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஊழியம் செய்தவங்க எல்லாம் நிறைய சாட்சி கேட்கணும். பாஸ்டர் ஜீவானந்தம் யாருக்கு தெரியுமோ தெரியாது, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. அவர் பழைய ஊழியக்காரர், ஒரு கிராமத்துல போய் பேசினார். அப்பதான் பாஸ்டர் மோகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, அந்த ஜீவானந்தம் ஒருத்தர் இந்த கிராமத்துக்கு வரலன்னா நான் இயேசுவை அறிஞ்சிருக்க மாட்டேன். சாது சுந்தர் சிங் மூலமாதான் பாஸ்டர் சுந்தரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். இத்தனையும் அவரை இவர் பார்த்ததில்லை, இவரும் அவரை பார்த்ததில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நின்று அவர் செய்தி கேட்டார். நமக்கு தெரியாது, நாம் செய்த ஊழியத்தை நாம் மறந்திருப்போம். கைப்பிரதி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் கைப்பிரதி கொடுத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். அவர் நினைச்சாராம் இனிமேல் கைப்பிரதியை கொடுக்குற ஊழியத்தை விட்டுட்டாராம். அவர் கைப்பிரதியும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, அவர் பாடு சோர்ந்து போயிட்டார். ஆனா அவர் சபையில போய் உட்கார்ந்து இருக்கிறாராம். அந்த சபையில ஒருத்தர் சாட்சி சொன்னாராம், யாரோ ஒருத்தர் கைப்பிரதி கொடுத்ததுனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். உலகம் முழுவதும் போய் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நான் இயேசுவை அறிவித்திருக்கிறேன்.
ஆண்டவர் நீ செய்கிற அந்த ஊழியம், நீ செய்கிற அந்த ஊழியம். நீங்க டிஜே சிறகரன் நீங்க பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல சாக போன மனுஷையா மாமன் சந்திச்சு சொல்லியிருக்காரு, அவன் மாமனாரு சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உனக்கு பழச்சிடும். பேங்க்ல பெரிய போஸ்ட் இருந்தார் அவர், ஆனா வேலை கிடைக்காத நாள். சரி செத்து போயிடும், மேலெல்லாம் அவர் சொல்றாரு, மேலெல்லாம் எனக்கு வியாதி சிறங்கா இருக்கும், நான் தண்டவாளத்துல சாக போனேன். ஒருத்தர் இயேசுவை சொன்னாரு, என்னை அம்பானிய காட்டுல அவங்கதான் பெரிய பணக்காரங்க, யாருக்கும் தெரியாது. உலகம் முழுவதும் அவங்களுக்கு காலேஜ் இருக்குது, உலகம் முழுவதும் அவங்களுக்கு பிரேயர் டவர் இருக்குது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது அது அநேக பெரிய மனிதர்களை எழுப்பிவிடும், பெரிய மனிதர்களை எழுப்பிவிடும். பாரத்தோடு கூட செய், பாடுகள் மத்தியில, நெருக்கங்களின் மத்திய 2 ஊழியம் இருக்குது. ஒண்ணு பணத்துல செய்யற ஊழியம் இருக்குது, இன்னொன்னு விசுவாசத்துல செய்யற ஊழியம். பணத்துல செய்யற ஊழியம் பெரிய மேன்மையை கொண்டு வராது, விசுவாசத்துல செய்யற ஊழியம் பெரிய மேன்மையை கொண்டு வரும். சிலர் மாறிட்டாங்க, இந்த ட்ராக்கை விட்டு போயிட்டாங்க. நீ கேபி யோகன்னாவை போல ஒரு ஊழியக்காரன் உலகத்திலே கிடையாது, ஆசியா முழுவதும் ஊழியம் செய்தாங்க. ஆனா கடைசி அவருடைய ஓட்டத்தின் முடிவு மகிமையா இல்லை, மகிமையா இல்லை. நீங்க கேரளாவில் அவருக்கு தடை உத்தரவு போட்டாங்க, லேண்ட் வாங்கக்கூடாது. 200-250 ஏக்கர்ல பைபிள் காலேஜ் வச்சிருக்காரு கேரளால. உலகம் முழுவதும் அவங்களுக்கு சபை, பாண்டிச்சேரியில 25 சபை இருக்குது, பைபிள் காலேஜ் வச்சிருந்தாங்க. சாதாரண ஒரு மனுஷன் 3 கப்பலோ 4 கப்பலோ ஓடுது. கர்த்தர் அவரை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. ஆனா மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, மெட்ராஸ் கேரளால இருக்குது அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், பெரிய மெடிக்கல் காலேஜ். நான் எல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டத்தின் முடிவு மகிமையா இல்லை, ஓட்டத்தின் முடிவு மகிமையா இல்லை. நான் அவரை ரொம்ப நேசிக்கிறாள், அவர் செய்தி நிறைய கேட்டுக்கிறேன். ஆனா கடைசி இந்த ரோமன் கேத்தலிக் ஃபாதர் போல சிலுவை இப்படி கையில வச்சுட்டு நடக்கிறாரு, இப்படி இப்படி காமிச்சிட்டு போறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நல்ல பிரசங்கம் பண்ணுவாராம். அவங்க ஒய்ஃப் ஒரு ஜெர்மன் லேடி. தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில உன் துவக்கம் மகிமையா இருக்கிறது மாத்திரமல்ல, உன் முடிவு மகிமையா இருக்க வேண்டும். துவக்கம் எப்படி இருந்தால், ஆரம்பம் மர்மமா இருந்தால், உன் முடிவு மகிமையா இருக்க வேண்டும். அதனால உன்னால சிலரை நீ எழுப்பிடு, முடிஞ்ச அளவு போராடு. ஆமென். முடிஞ்ச அளவு பேசலாம், போராடு. கொஞ்சம் பேரை எழுப்பி விட்டு. நான் நிறைய பேரை பிரசங்கம் பண்ற ஆளா மாத்தி இருக்கிறேன், நிறைய பேரை நல்ல ஜெபம் பண்றவங்களா மாத்தி இருக்கிறேன், நிறைய பேருக்கு நான் அந்த சான்ஸ் கொடுத்துருக்கிறேன். இவனையும் மாற்றணும் எனக்கு ரொம்ப ஆசை. போன வாரம் இவன் சங்கீதம் வாசி, இவனையும் ஒரு பிரசங்கியாரா மாத்தி விட்டுறணும் ரொம்ப ஆசை எனக்கு. அவங்க அம்மாவுக்கும் அது ஆசை. அவங்க அம்மா எப்பவுமே சொல்றாங்க, பாசு மகளா இவனு கட்டி வேணும். அவன் சொல்றான், போன் பண்ணி சொல்றான், உன் சபையில நீனே பாசு அவனை வச்சுக்க. தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளில் கால வேளை ஆராதனையில உன் மூலமா இவன் குடும்பம், உன் சந்ததி, உன் பிள்ளைகள், நீங்க உலகத்துக்கு செய்யாட்டாலும் பரவாயில்ல, சபைக்கு செய்யாட்டாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்திலேயாவது ஒரு சிலர் எழுப்பிடுங்க. ஆமென். உன் குடும்பத்திலேயாவது கொஞ்சம் பேரு நீ எழுப்பு. அம்மா பைபிள் படிச்சியாமா, ஜெபம் பண்ணியாமா. ஏன்னா காலேஜுக்கு போயிட்டு அவன் போன் அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்காது. காலேஜுக்கு போனா முடி மாறும், சட்டம் மாறும், பேண்ட் மாறும். ஆமா, காலேஜுக்கு போயிட்டா போதும். +2 வரையிலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க காலேஜ் வரையிலும் உங்க பையனை கர்த்தர் பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு இயேசு அறிவிச்சு. நீ எஜுகேஷன் ஒன்னும் உனக்கு நாகரிகத்தை கொண்டு போனாது. இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற பையனுக்கு தான் இந்த இது கோரிமேட்ல ராத்திரி 12 மணிக்கு அடியும் தகராறும். அதனால அங்க உள்ள வெளியே வரக்கூடாதுட்டாங்க, சட்டம் போட்டாங்க அந்த காலத்துல. அடியும் தகரா, அவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. என்னையா ப்ரோக்ராம்? உனக்கு மகிழ்ச்சி,
Amen. இயேசுதாயா அவனுக்கு. நீ என்ன படிச்சாலும் சரி, என்ன படிச்சாலும் என்னன்னு எவ்வளவு ஹை லெவலுக்கு போனாலும் சரி, நீ நாசால விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய அறிவு உனக்கு கிடையாது. Amen. நாசா இருக்கிறது வந்து ஹை போஸ்ட், அதான் சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, டெல்லியில வந்து ஒரு காலேஜ் இருக்குது, அது ரொம்ப ஹை காலேஜ். எந்த ஹை காலேஜ்லயும் படிச்சுக்கோ, என்ன எஜுகேஷன் பண்ணு, கவர்னர் ஆயிரு, கலெக்டர் ஆயிரு, இந்தியா தேசத்தின் பிரதமர் ஆயிரு, ஆனா பரலோகம் போகணும்னா கலப்பையின் மேல் கை வைத்தவன் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். Amen. Hallelujah. ஆமென். Amen. நான்காவது நான் வசனம் எடுக்கல, கலப்பையின் மேல் கை வைத்தவன் ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களோடு கூட அவன் பூமியிலே தன் ஓட்டத்தை முடித்து அவர்களோடு கூட இணைந்து கொள்கிறான். இயேசுவை ஆராதிக்க அவன் ஆத்துமா போகிறது. ஆத்துமா அழியாதது. இந்த சரீரத்துக்காக மனுஷன் எவ்வளவு பாடுபடுறான், இந்த சரீரத்துக்காக மனுஷன் எவ்வளவு பிரயாசப்படுறான், எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு பிரயாசப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உள்ளான மனுஷன், இந்த ஜீவனுள்ள மனுஷன் அவன்தான். அவன்தான் உண்மையான மனுஷன். உனக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறானே, இப்போ இது இந்த சரீரம் அல்ல. இந்த சரீரம் பிரியும் போது போன் பண்ணி, கலெக்டர் செத்து போயிட்டாரா, சரி ஒரு 5-6 நாள் வச்சுக்கலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கயா. கலெக்டர் செத்து எப்போ எடுக்கிறாங்க, சாயங்காலம் எடுத்துறாங்களா, வார்டு அடிக்க போது எடுத்துருங்க. ஜெயலலிதாமா எப்ப எடுக்கிறாங்க, அது அங்க போயாச்சு, உள்ள போட போறாங்க. ஜெயலலிதாவை போல ஒரு அருமையான ராணுவ, அருமையான அதிகாரம் உள்ளவர்கள் பெண்கள் இதுவரையிலும் அப்படி ஒருத்தர் இல்லையா இந்தியாவிலே எழுதுவையா. பயங்கரமா அவங்க நட உட பேச்செல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். சரி செத்து போனாங்க, நல்ல ஆட்கள் தானே, கொஞ்ச நாள் வச்சிருப்போம், வைப்பாங்களா? எப்ப எடுக்கிறாங்க? நானும் எனக்கும் ஒரு பெரிய சந்தேகம். கல்யாணத்துக்கு 5000 பேர் வர்றான், சாவுக்கு 1000 பேர் கூட வரல. எனக்கு அது ஒரு ரொம்ப துக்கமா இருக்கு. நம்ம நாட்டுல ஊரெல்லாம் கார்டு கொடுக்குறாங்க, நீங்க செத்து போன பிறகு ஊரெல்லாம் கார்டு கொடுக்கணும், 2 நாள் வச்சு. எனக்கு அப்படி இப்படி வச்சிட போறீங்க, சும்மா சொல்றேன், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நாளைக்கு அடக்காராதனை வந்துருங்க பிரதர், நாளைக்கு அவர் பரலோகத்துக்கு போறாரு பிரதர், வந்துருங்க பிரதர், அந்த சிஸ்டர் பரலோகத்துக்கு போறாங்க பிரதர். 5000 பேர் வந்து நிக்கணும். அதே மாதிரி இவங்க மொத்த சொந்தமே ஒரு 500 பேர் 300 பேர் வருவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் 5000 பேர் வராங்க. கல்யாணம் நம்ம நாட்டுல பொழுதுபோக்கு. ஆமா, எல்லாம் அவங்கள நேசிச்ச கல்யாணத்துக்கு வர்றான், எல்லாம் மொய்யா எழுதுறான். மொய் எழுத கவர் கொடுத்தா கவரையும் வாங்கி பாய்ட்டுக்குள்ள வச்சுட்டு அவன் பாட்டு ஜம்முன்னு வந்துருவான். மொய்யை எழுதக்கூடாது, அது வேற இருக்குது. ஏன் மொய் எழுதணும்? ஏன் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு? அதுல வேற ஒரு ஆள் டேபிள் போட்டு உட்கார்ந்துருப்பான், சுடலமுத்து. நான் எழுத மாட்டேனே, நான் போன கொடுக்க மாட்டேன். ஏழையா இருக்கிறான், கஷ்டப்படுறான், நான் கொடுக்கலாம். அவன் இந்த கல்யாணத்தை வச்சா கல்யாண மண்டபமே கட்ட போறான், அந்த பணம் கட்டுறது. இதெல்லாம் ஐயா விசுவாசி செய்யறாயா, விசுவாசிங்க செய்யறாங்க. நீங்க உலக ஜனங்கள்லாம் விடுங்க, சாப்பாடு போடுறாங்களே, சாப்பாடு போடியா எல்லாருக்கும். நல்ல ஒரு நாள் தானே போட போற, நல்ல சாப்பிட்டு போட்டு உன் மகளுக்கு கல்யாணத்துக்கு, உன் மகன் கல்யாணத்துக்கு சாப்பாடு போட்டு. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் 3வது 4வது இடம் கலப்பையின் மேல் கை வைத்தால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அவரை ஆராதிக்கும்படி போகிறீர்கள். பரலோகத்திலே நான் பார்க்கிறேன் பரிசுத்தவான்கள் ஓடு கூட இணைந்து அருமையான மகிமையான இயேசுவை போல ஒரு சாயல். அந்த உயிருடைய சாயல் எப்படி இருக்கும்? காத்து போல இருக்குமா பாஸ்டர்? புஷ்ஷுன்னு இருக்குமா? ஏன்னா அது வந்து ஆராய்ச்சியில, சயின்ஸ் ஆராய்ச்சியில, கண்ணாடி பெட்டியில ஒருத்தர் சாகும் போது அந்த சாகர நேரத்துல ஃபுல் கவரிங் பண்ணி ஒரு 1000 கேமராக்களை சுத்தி 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 வச்சு அது சாகர மனுஷனை பார்க்கணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். அந்த கண்ணாடி ரொம்ப திக்னஸ் கண்ணாடி, 15 இன்ச்சோ 20 இன்ச்சோட திக்னஸ் கண்ணாடி. அருமையான அந்த சாகர உயிர் போகும்போது அந்த கண்ணாடி எல்லாம் ஃபுல்லா செதறிட்டு போயிட்டான். அதுல இருந்து அந்த ஆராய்ச்சியை கைவிட்டாங்க. நடந்ததை சொல்றேன். அப்போ அந்த உயிருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க, அந்த உயிருக்கு எவ்வளவு ஜீவன் இருக்கு பாருங்க. அது சாயல், தேவ தூதர்களை போல இருப்பீர்கள். அதனுடைய சாயல்
இயேசுவை போல இருப்பீர்கள். அதனுடைய சாயல் அருமையான மகிமையான சாயல். அவை கலப்பையின் மேல். இந்த ஓட்டம் ரொம்ப நாள் கிடையாது, நாள் ரொம்ப போயிட்டு. எனக்கே நான் சின்ன பையனா இருக்கும்போது இருக்கிற போட்டோவை நானே பார்த்து சிரிச்சுக்கிடுவேன். நாள் எப்படியோ போயிட்டு, மாசம் எப்படியோ போயிட்டு, வருஷம் எப்படியோ போயிட்டு, வயசாயிட்டு. ஆமென். அப்படியே சோம் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு போகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல. ஒருபோதும் இந்த கையை எடுத்து விடாதே. இந்த கைதான் விசுவாசத்தின் கை, இந்த கைதான் நம்பிக்கையின் கை, இந்த கைதான் ஜெபத்தின் கை, இந்த கைதான் அருமையான பரிசுத்தமான ஜீவியத்தின் கை, இந்த கைதான் அருமையான நற்கிரியைகளை செய்கிற கை, இந்த கைதான் அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற கை. இதை ஒருபோதும் எடுத்து விடாது. என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், நேசித்தவர்கள் புரிந்து போனாலும், நேசித்தவர்கள் சத்துருக்களாய் மாறினாலும் கவலைப்படாதே. உன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமையை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். Praise the Lord, praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாய்